ஹே ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹைவே ட்ராவலாக். என்னோட பேர் மகேஷ் அண்ட் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் நான் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ தான் ஃபைனல் எபிசோட் ஆஃப் திஸ் ட்ரிப். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன்ஸ் உங்களுக்கு புரியும். ஆஃப்டர்நூன் 12:30க்கு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ராயல் பார்க்லேருந்து செக் அவுட் பண்ணி பிளான் பண்ணபடி திருச்சிக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி திருச்சியை ரீச் பண்ண ராமேஸ்வரம்லேருந்து 2 ரூட் இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் எடுத்துக்கிட்ட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சத்திரக்குடி, சிவகங்கை, மேலூர் பைபாஸ் வழியாக ஜிஎஸ்டி ரோட்டில் போய் கனெக்ட் ஆகி திருச்சிக்கு ரீச் ஆனோம். ரூமை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டேவை நாங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் எதிர்த்து அங்கே இருக்கிற மெயின் பிளேஸ் ராமநாத சுவாமி டெம்பிள், ஆஞ்சநேயர் டெம்பிள், அங்கேயே இருக்கிற ஃப்ளோட்டிங் ஸ்டோனை பார்த்துட்டு அந்த டேவை நாங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாகவே ஸ்டார்ட் பண்ணோம். சின்ஸ் டெம்பிள்னால அங்கே கேமரா எதுவும் அலோவ் பண்ணலை. ஸோ எங்களால் ஃபுட்டேஜஸ் எதுவும் அங்கே ஷூட் பண்ண முடியல. நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ரூட் ரீசெண்டாக தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால டிரைவ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேபி யாருக்கு தெரியும், இப்போ மழையெல்லாம் பெஞ்சு இந்நேரம் இந்த ரூட்டும் நாங்கள் வந்த புதுக்கோட்டை ரூட் மாதிரி கூட ஆகியிருக்கலாம்.
ஆஃப்டர்நூன் இந்த பிளேஸில் தான் நாங்கள் லஞ்சை முடித்தோம். இங்கே ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:40 கிட்ட இருக்கும். இது எக்ஸாக்டாக மானாமதுரையிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. இங்கேருந்து நாங்கள் ரீச் ஆக வேண்டிய பிளேஸ்க்கு அரௌண்ட் ஒரு 161 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ரூட்டில் ஹோட்டல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரூட் வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் போக போக கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. மேலூர் பைபாஸில் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி ரோட்டில் நாங்கள் என்ட்ரு ஆன கொஞ்ச நேரத்துலேயே செம மழை பெய்ய ஆரம்பிச்சிது. எங்கே ஒதுக்கலாம்னு பார்த்தப்போ ஹைவேக்குள்ளே ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் வண்டியை விட்டோம். அங்கேருந்து கிளம்புறப்ப தான் நாங்கள் இந்த கார் ஆக்சிடெண்ட்டாக பார்த்தோம். எப்போவுமே மழையில் வண்டியை ஸ்பீடாக ஓட்டாதீங்க. ஏன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆகும். அண்ட் ஹைவேல நமக்கு உடனேவும் ஹெல்ப் கிடைக்காது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்மளுக்கும் சேஃப் அண்ட் மற்றவங்களுக்கும் அது சேஃப். ஸோ கம்மிங் டு த பட்ஜெட், இந்த ட்ரிப்க்கு எனக்கு டோட்டலாக எவ்வளோ செலவாச்சு? ஃபர்ஸ்ட் பெட்ரோலுக்கு 28 லிட்டர்ஸ் நான் போட்டேன். அதுக்கு ஒரு 2200 செலவு. செகண்ட் ஹோட்டல், ராமேஸ்வரமில் 2 நைட் தங்கினதுக்கு 1300, திருச்சியில் 1 நைட் தங்கினதுக்கு 700, மொத்தமாக 2000 கிட்ட ஆச்சு. ஃபைனல் ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்னு அதுக்கு ஒரு 2000 கிட்ட செலவாச்சு. மொத்தமாக பர் ஹெட்டுக்குன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஒரு 6500 கிட்ட ஆயிருக்கும். திருச்சி ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 PM கிட்ட இருக்கும். அண்ட் தந்தூரி சாய் பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அது ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான். நாங்கள் அன்னைக்கு நைட் அந்த பிளேஸை விசிட் பண்ணோம். அதோட மேக்கிங் வீடியோ எண்டில் இருக்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து மதியம் 2 மணிக்கு நான் சென்னைக்கும் என்னோட ஃப்ரெண்டு பெங்களூருக்கும் கிளம்பணும். சின்ஸ் திருச்சி டு சென்னை ஆல்ரெடி பார்த்த ரூட்னால சென்னைக்கு போகிற வீடியோஸ் எதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஹைவே டிராவலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் நான் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.